டிவோட்டி நேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறாருங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. பஞ்சமஸ்தானம்னா என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்களை பற்றி சொல்கிறது, நம்மளோட கல்வியை பற்றி, காதலை பற்றி, நம்மளோட புத்திசாலித்தனத்தை பற்றி, நம்ம பூர்வ புண்ணியத்தை பற்றி, நம்மளோட படைப்பாற்றலை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த 5ஆம் இடம்ங்க. இந்த 5ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் உங்களுக்கு 7, 11, 2 இந்த இடங்கள்ல பார்த்துட்ருக்காருங்க. இப்போ வக்ரமாயும் இந்த 7ஆம் இடம், 11ஆம் இடம், 2ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. இப்போ இந்த மாதிரியான பலன்கள்லாம் விருச்சிக ராசிக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். நமக்கு என்னென்னலாம் சாதகமாக முடிய போகுது, என்னென்னலாம் நெகட்டிவாக முடிய போகுது, அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் அப்படின்னு 2 விதமாக நம்ம பலனை பார்க்கலாங்க. சரி, முதல்ல என்ன நல்லது எனக்கு சொல்கிறாங்கங்க, எதெல்லாம் எனக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீண்ட நாளாக ஒரு விஷயம் நடக்காமல் இழுபறியோடு இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு மெதுவான முன்னேற்றம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக குழந்தைகள் சம்மந்தப்பட்டு இருந்து வந்த டென்ஷன், பிரச்சனைகள், ஒரு மன நிம்மதியின்மை இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தீரப்போகுது. குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரப்போகுது. குழந்தை பாக்கியம் இல்லையா, இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்கலையா, இப்போ குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு. பூர்வீக சொத்து விற்கணுமா, அதில் ஏதாவது தடை இருந்துச்சா, அது இப்போ உங்களுக்கு விற்கிறதுக்கான அமைப்பு. உயர்கல்வியில் நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு கோர்ஸ் கிடைக்கலையா, அது இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்புகள். இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதுவும் குறிப்பாக மாணவர்கள் நல்ல கவனத்தோடு படிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். புதிய ஒரு உங்களுக்குள்ளே இருக்க ஒரு திறமையை வெளிக்கொண்டு வரத்துக்கு, புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு, உங்களோட படைப்பாற்றலை வெளியே கொண்டு வரத்துக்கு இந்த மாதிரியான சூப்பரான காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண விஷயங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதற்கு உண்டான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவான விஷயம் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாங்க, குழந்தைங்களை பற்றி தேவையில்லாமல் போட்டு மனசை குழப்பிக்குவீங்க. இப்போ உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கவலை இருக்கும். இப்போ இது நடக்குதே, இது நாளைக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா, அந்த மாதிரி எதையாவது ஒன்று போட்டு குழந்தைங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்களும் ஃப்ரீயாக இருங்க, அவங்களையும் ஃப்ரீயாக விடுங்க. அப்போ தான் மனக்குழப்பம் இல்லாமல் தெளிவாக நீங்கள் இருக்க முடியும். ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கக்கூடிய முதலீடுகளில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். அதாவது குறிப்பாக பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பாருங்கள், கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் ரிஸ்க் எதுவும் எடுக்க வேணாங்க. அதே மனசில் தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்கள், பொறுமையாக அவசரப்படாமல் நிதானமாக எடுக்கணும். அதுவும் 2ஆம் இடத்துல சனி வக்ர பார்வைப்படுறதுனால குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க. பணவரவு நல்லா இருக்கும், அந்த பணவரவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கிறது நல்லதுங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை சனி வக்ர பார்வையாக பார்க்குறாரு. அப்போ சனி உங்கள் ஜாதகத்துலேயும் வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் பணவரவு நல்லா இருக்கும், தொழில் மூலியமாக லாபம் அதிகரிக்கும். அந்த லாபம் மூலியமாக உங்களோட கடன் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீண்ட நாள் ஆசை, நிறைவேறாத ஒரு ஆசை, அது இந்த சமயத்தில் கட்டாயம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. ஆசைகள், அபிலாஷைகள் நிறைவேறும் ஒரு அற்புதமான காலம். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் கட்டாயம் அது நடந்தே தீருங்க. அடுத்து 7ஆம் இடத்தை சனி வக்ரமாக பார்க்குறனால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இப்போ தீரும். உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இது கட்டாயம் நடக்குங்க. இல்லை உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் உங்கள் மனைவிக்கிட்ட, அவங்களோட கணவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவங்களோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத அவங்களோட இடத்துலேருந்து யோசிங்க.
அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதை நீங்கள் தவிர்த்துக்குவீங்க. ஓகே, இப்போ பெண்களாகிய எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், பெண்கள் கட்டாயம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஹெல்த்தை வந்து கவனமாக பார்த்துக்குங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நல்ல ப்ரொமோஷன் அப்படின்னு கிடைக்குங்க. ஆனால் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மனசை கொஞ்சம் லேசாக வச்சுக்கோங்க. ஓகே, வயதானவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாங்க, பேரன் பேத்திகளோட முன்னேற்றத்தை பார்த்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்களோட படிப்பு இல்லை அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிறது, நிறைய பரிசு வாங்கிட்டு வர்றது, அது மூலயமா உங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு இருக்குங்க. பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சனி வக்ர காலங்களை சூப்பராக மாற்றிக்கணும், சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா அனுமன் சாலிசா படிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக சுந்தரகாண்டம் படிக்கிறதும் ரொம்பவே சிறப்பு. சனி பகவானுக்கு அனுமனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் முதியவர்களுக்கு உங்களால் உதவியை செஞ்சுட்டு வர குறிப்பாக சனிக்கிழமையில் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காரு, வக்ரமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, உங்களுக்கு சனி தசை நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா செய்யணுங்க. உங்களுக்கு ஜோதிட சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.